ஹலோ கைஸ், வணக்கம். வாங்க இன்னைக்கு பால் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். தீபாவளி சீரீஸ் ஒரு நாள் ஒரு சமையல். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். இப்போ அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக திருவன தேங்காய் சேர்த்துக்கணும். மெஷரிங் கப்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண டம்ளரே யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்டையர் ரெசிபிக்குமே ஒரே டம்ளர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு எனக்கு ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ நல்லா இப்படி பிடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம எல்லா மாவையுமே எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ அதே பவுலை நம்ம லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக 3 டம்ளர் தேங்காய் பால் இதுக்கு நம்ம தேவைப்படும். ஃபஸ்ட்டு இருக்கிற தேங்காய் பால் இப்போ சேர்க்க வேணாம். செகண்ட் டைம் தேர்ட் டைம் எடுத்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் மாட்டுப்பால் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டாக எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதையும் சேர்த்து பொங்குனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருந்த குட்டி குட்டி பால்ஸை போட்டுக்கணும். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 3/4 டம்ளர் சுகர் எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி ஒரே டம்ளரில் அளந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.